श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 378. पवनतरलितस्ते पादुगे रङ्गभर्तुः विहरणसमयेषु व्याप्तविश्वपरागः विषमविषयवर्मव्याकुलानामजस्रं व्यपनयति जनानां वासनारेणुजालं. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, ரங்கபர்த்துகு, ஸ்ரீ ரங்கநாதனுடைய, விஹரண சமயேஷு, சஞ்சார காலங்களிலே, பவன காற்றினால், தரளிதகா கொண்டு போகப்பட்டிருக்கின்றதும், வியாபரிக்கப்பட்டிருக்கின்ற, விஸ்வகா உலகத்தை உடைத்தாயுமிருக்கிறதுமான, பராகா தூளியானது, அஜஸ்ரம் எப்பொழுதும், விஷம பொல்லாததாயிருக்கின்ற, விஷய சப்தம் முதலானவைகளுடைய, வர்த்ம வழியிலே, வியாக்குலானாம் கலங்கியிருக்கின்ற, ஜனானாம் ஜனங்களுடைய, வாசனா கெட்ட பழக்கமாகின்ற, ரேணு புழுதியினுடைய, ஜாலம் சமூகத்தை, வியபநயதி போக்குகின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு தூசி இருக்கிற இடத்துல அந்த தூசி மேலே இன்னும் கொஞ்சம் தூசிகள் சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல பொதுவாக அழுக்குன்றது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார், பாதுகா தூளி அப்படின்ற அந்த தூளியானது மனுஷன்ற இந்த தூசு மேலே, ஏன்னா நம்மளாம் அணுக்களால் ஆக்கப்பட்டவா தான், நம்ம மொத்தமே நம்ம தூசு தான். இந்த மனிதன்ற ஒரு இடத்துல வந்து விழும்பொழுது அந்த தூளியானது இந்த தூசை சுத்தப்படுத்திடுறது. அது வந்து ஒரு பூர்வ வாசனை அப்படின்னு சொல்லப்படுற அந்த தூசியை போக்கிறது. அதாவது விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி இந்த ஜனங்களை எல்லாம் ரொம்ப பக்தியுள்ளவாளாகவும் முக்திக்கு தயாராக இருக்கிறவாளாகவும் மாற்றுறது அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்குறது. இதில் இருக்கிற ஒரு பதம் என்ன அப்படின்னா வாசனா. வாசனான்றது வந்து ரொம்ப ஒரே ஒரு வார்த்தையில் சுவாமி இங்கே சாய்ச்சிருக்கார். ஆனால் இது ரொம்ப விஸ்தாரமாக சுவாமி வந்து ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் சாய்ச்சிருக்கார். அதாவது என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் திருப்பி பிறந்துட்டே இருக்கும். மரணம் ஜனன்றது திருப்பி நிகழ்ந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு வட்டமாக இருக்குது, ஒரு சர்க்கிள். அதாவது அவித்யா அப்படின்றது, ஏன்னா சர்க்கிளில் எது ஆரம்பம்னே தெரியாது நமக்கு. இது ஆரம்பம் இது முடிவுன்னே தெரியாது. ஃபுல்லாகவே அது ரவுண்டாக சுற்றி வந்துட்டே இருக்கும். அவித்யா அப்படின்றது, அந்த அவித்யாலேருந்து நமக்கு என்ன வருதுன்னா கர்மான்றது புண்ணிய பாபம். அவித்யான்றது முக்கியமான 2 அவித்யான்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மமகாரம் அகங்காரம்ன்றது. அது இல்லாமல் நிறைய அவித்யா இருக்குது. இது ரொம்ப முக்கியமான அவித்யன்றது இந்த 2. ஆனால் இது இல்லாமல் நிறைய அவித்யை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு விஷயத்தை பற்றின ஞானம் இல்லாத தன்மை. அந்த மாதிரியான ஒரு அவித்யோட இந்த உலகத்தில் நம்மளாம் இருக்கோம். அதோட விளைவாக என்ன வருது அப்படின்னா கர்மா, பாப புண்ணியங்கள் நமக்கு சேர்றது. அதோட விளைவாக என்ன ஆகுது, அந்த பாப புண்ணியங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வாசனான்னு அது சொல்லப்படுறது. இந்த பாப புண்ணியத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் செய்யப்படுற செயல்கள் தான் அந்த வாசனா. அந்த வாசனையானது தொடர்ந்து இருக்கும் பொழுது அது அப்படியே ஒரு இம்ப்ரெஷன் ஆகிடுறது. அதாவது அந்த விஷய சுகங்களில் நமக்கு ஒரு ருச்சியானது ஏற்பட்டுடுறது. அப்போ அந்த ருச்சியினால் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நமக்கு பிரகிருதி சம்பந்தம் வந்துடுறது. பிரகிருதி சம்பந்தம் வந்துடுத்துன்னா என்ன ஆயிடுது, திருப்பி நம்ம பிறக்கிறோம்னா என்ன ஆகுது, அவித்யானது வருது. அவித்யினால் திருப்பி கர்மா பண்ணுறோம், திருப்பி வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம். ஆக அவித்யிலேருந்து ஆரம்பித்து பிரகிருதி சம்பந்தம் வரைக்கும் சுற்றி இப்படியே வந்துட்டுருக்கு. நம்மளால் இந்த கூட்டை விட்டு கிளம்பவே முடிய மாட்டேங்கிறது. இந்த உடல் இல்லைன்னா இன்னொரு உடல், ஆனால் இந்த மூல பிரகிருதி இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தமானது நமக்கு விடவே மாட்டேங்கிறது. ஆக நம்மால் இந்த கடையேறுறது அப்படிங்கிற விஷயமானது ரொம்ப கஷ்டமான விஷயமாக மாறிடுறது நமக்கு. இது வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழியில் நமக்கு ரொம்ப அழகான ஒரு பாசுரமாக கொடுத்துருப்பார்.
கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவேயோருடம்பிலிட்டு திண்ண மழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் புன்னை மறைய வரிந்தென்னை போர வைத்தாய் புறமே அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நம்ம சிந்தனை பண்ணுறோம், இந்த பெருமாளை நம்ம சிந்திக்கிறோம், நன்னகில்லேன், ஆனால் நம்மளால் அடைய முடியறதில்ல. ஏன் அப்படின்னா நடுவேயோர் உடம்பிலிட்டு, ஏன்னா நமக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால இந்த உடம்பானது நம்மளை அப்படி பாடாப்படுத்துறது. அந்த நடுவே ஓர் உடம்பிலிட்டு திண்ண மழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் அப்படிங்கிறார். அதாவது உடல் வேறு நான் வேறு அப்படிங்கிறது தெரியாமல் இதில் அழுத்துறதும், ஒருவேளை நமக்கு விவேகம் வருமோ அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற நேரத்தில் அந்த வலிய கயிறுகள் அது நம்மளை என்ன பண்ணுறது, திடமாக கட்டுறது, அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறது. இதுதான் அந்த வாசனையும் ருச்சியும். நம்மளை கொஞ்சம் கூட அதை விட்டு போக முடியாதபடிக்கு ஒரு கயிறால் நம்மளை டைட்டாக இழுத்து கட்டுறது. அந்த கயிறை எது அப்படின்னா இதுதான் அந்த வாசனையினால் ஏற்படக்கூடிய அந்த ருச்சி. புன்னை மறைய வரிந்தென்னை போர வைத்தாய் புறமே அப்படிங்கிற இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில தெரியாதபடிக்கு ஒரு தோலால் என்னை மூடி என்னை எப்பவுமே இப்படி வச்சிருக்கியே, இந்த பிரகிருதியிலேயே நான் புறமே அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரகிருதியை சொல்கிறார். ஆக நான் தான் இந்த உடல் வேறு நான் வேறுன்னு தெரியாமல் இருக்கிற என்னுடைய அவித்யினால், என்னுடைய கர்மாவினால், அதனால் ஏற்படுற வாசனையினால், ருச்சியினால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு என்னால் போகவே முடியலையே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன அந்த பாசுரத்தின் அடிப்படையில் இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கார். ஆக இந்த வாசனை அப்படின்றது இப்போ நம்ம இதில் கஜேந்திர மோட்சத்தில் கூட பார்ப்போம். அந்த கஜேந்திரனானது அந்த முதலையோட வாயில் அந்த தன்னோட கால் மாட்டின்னு இருக்கும்போது பெருமாளை கூப்பிடும்போது ஆதி மூலமேன்னு எப்படி கூப்பிட்டது அப்படின்னா பூர்வ ஜென்ம வாசனை அந்த பக்தியினாலன்னு. ஆக அந்த மாதிரி வாசனையாக இருந்தால் நமக்கு பரவாயில்ல. ஆனால் கர்மாவினால புண்ணியம் இல்லாமல் பாபத்தினால வர வாசனையாக இருந்ததுன்னா, அதுக்கு புண்ணியத்தினால ஒரு வாசனை இருந்தது, அதனால் ஒரு ருச்சி இருந்தது அந்த பக்தியில். பெருமாளுக்கு ஸ்லோகம் சொல்கிற அந்த பக்தி இருந்தது, அந்த ருச்சியினால் ஆதி மூலமேன்னு கூட்டுது, பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுட்டு கிளம்பி போயிடுது மோட்சத்துக்கு. ஆனால் நமக்கு கர்மாவினால் வர பாபங்கள்னால வர வாசனையினால் ருச்சி ஏற்பட்டதுன்னா அப்போ பிரகிருதி சம்பந்தத்தை விடவே முடியாது நம்மளால். ஆக இந்த வாசனான்னு இருக்கக்கூடிய இந்த கெட்ட வாசனையை, இது தூளியாக நிற்கிறது, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கான தூசியாக இருக்கே, அந்த வாசனை போகணும், துர்வாசனை போகணும் அப்படின்னா அது எதால் முடியும் அப்படின்னா பாதுகையினுடைய தூளிகளால் முடியும். ஆக உன்னுடைய தூளிகளால், உன்னுடைய அந்த பராகத்தினால, தூசியினால் எங்கள் மேலே இருக்கிற தூசியை நீக்கி, அந்த வாசனையை நீக்கி, அந்த பிரகிருதி சம்பந்தத்தை நீக்கி எங்களை மோட்சத்தை கொடுக்குறவோ யார் அப்படின்னா எங்கள் பாதுகாதேவி தான் அதை பண்ணுறான்னு சொல்கிற அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்காரடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.